என் தம்பிங்களா நல்லா இருக்கீங்களா? உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய அளவில் பிரபலமான ஒரு மூத்த வழக்கறிஞர், ஒரு போராளி, சமூக நீதிக்காக பல வழக்குகளை வெற்றி பெற்று ஐயாவுடைய அத்தனை கோரிக்கைகளையும் கொள்கைகளையும் கடைபிடித்து இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, மது ஒழிப்பு இருந்தாலும் சரி, கல்வியில் வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி, அத்தனை திட்டங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி நீதிமன்றம் வாயிலாகவும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாகவும் வெற்றி பெற்ற இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று இங்கே அருகில் நின்று கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் கே. பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே பாலு அவர்கள் வெற்றி பெற்றால் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெறுவார். அது உறுதி. இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு KL இளவழகன் அவர்களுக்கும், எனக்கு முன்பு பேசி அமர்ந்த தமிழ்நாட்டில் ரயில்வே துறை சாதனையாளர்கள் என்று சொன்னால் அது ஒன்று அரங்கவேலு அவர்கள், மற்றொன்று AK மூர்த்தி அவர்கள். அப்படி இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் அரங்கவேலு அவர்களே, இந்த தொகுதியை சார்ந்த முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் NT சண்முகம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் கௌதம் அவர்களே, தீபக் அவர்களே, மனோகரன் அவர்களே, அமமுகவின் பார்த்திபன் அவர்களே, தமாகவின் மூர்த்தி அவர்களே, OPS அணியின் முரளி அவர்களே, அப்பு பாலாஜி அவர்களே, புதிய நீதி கட்சியின் கணேசமூர்த்தி அவர்களே, விஜயகுமார் அவர்களே, IJKவின் வெங்கடாசாமி அவர்களே, வில்சன் அவர்களே, PK வெங்கடேசன் அவர்கள், மாவட்ட தலைவர் துளசிராமன் அவர்கள், கோபி அவர்கள், LV மணி எழிலன், தண்டபாணி, மோகன் ராணி, மஞ்சுளா, ராஜா, வினோத்குமார், கார்த்திக், லோகநாதன், சரண்ராஜ், கதிர், குமரன், உதயகுமார், ஆட்டோ வெங்கடேசன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சத்யா, ஜெயந்தி, KK பாண்டியன், செல்வம், R பாரதி, முனுசாமி, பிரேம்குமார், பழனி, ரமேஷ் பாபு, சக்திவேல், மோகனவேல், தினகரன், ஜோதி, பாஸ்கர், தினேஷ், மணி, வினோத் குமார், வெங்கடேசன், பழனி, கார்த்திகேயன், பிரகாஷ், சந்தோஷ்குமார், மாவட்ட செயலாளர் தம்பி சரவணன், நம்முடைய ஆமா கிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு, வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்களே, தாய்மார்கள், பெரியோர்கள், வாக்காளர் பெருமக்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் மீண்டும் மீண்டும் எனக்கு மகிழ்ச்சி. முக்கியமான இந்த சந்திப்பு, முக்கியமான இந்த தேர்தல், மாற்றம் தருகின்ற இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என பணிவோடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதிக்கு நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும். வேண்டுமா வேணாமா? இப்ப இருக்கின்ற உறுப்பினர் அவரை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? 3 முறை இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், 4வது முறையும் இந்த தவறை செய்ய வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஜெகத் ரட்சகன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சவர் தான், உங்களுக்கும் தெரிஞ்சவர் தான்.
ஆனால் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேண்டும். ஏதோ பணத்தை வைத்து கோவில் திருவிழானா பணம் கொடுப்பாரு, கல்யாணம்னா பணம் கொடுப்பாரு. இது கொடுத்துட்டா இந்த தொகுதி வளர்ந்துடுமா? தொகுதி வளர்ச்சி பெறுமா? இல்ல. நம்ம பாலு கிட்ட பணம்லாம் இல்ல, குணம் அதிக அளவில் இருக்கிறது, போராட்ட குணம் அதிக அளவில் இருக்கிறது. நம்முடைய பாலு அவர்களை பற்றி பேசணும்னா நான் 1 மணி நேரம் நான் பேசுவேன். இப்ப நேரம் இல்லை, சாதாரணமா 1 மணி நேரம் நான் பேசுவேன். சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த, விவசாய குடும்பத்தில் பிறந்த, மிக சிரமப்பட்டு படித்து வழக்கறிஞராக படித்து கடுமையான வாழ்க்கையில பல போராட்டங்களை, வாழ்க்கை போராட்டங்களை நடத்தி இன்று ஐயாவுடன் இணைந்து சமூக நீதி, ஐயாவுடைய கொள்கை, அடிமட்ட கொள்கை சமூக நீதிக்காக ஐயாவுடன் இணைந்து போராடி வருகிறார். அவர் அல்லவா நல்ல ஒரு உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய உறுப்பினராக நீங்கள் ஆக்க வேண்டும் என பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கின்றோம். என்ன முடிவு? திமுக, அண்ணா திமுக இனி வேண்டாம். இனி நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரு கட்சிகள் காலாவதியான கட்சிகள். இவர் தமிழ்நாட்டுக்கு எந்த புதுமையும் செய்ய போவது கிடையாது. இவர்கள் ஆட்சி செய்தது போதும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் இந்த தேர்தலுடைய அடித்தளம் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே திமுக, அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என எனக்கு ஆசையாக இருக்கிறது. இந்த ஆசை இது அவசியமானது. இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஆசை, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுடைய ஆசைகள். ஆசை என்று சொல்ல மாட்டேன், அதற்கு முன்பு, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு அவ்வளவு ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. இந்த 2 கட்சிகள் எப்பொழுது போகும், புதிய ஆட்சி வராதா என்ற ஒரு ஏக்கம் மக்கள் மனதில் இருக்கிறது. நீண்ட கால ஏக்கம் அது. அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இந்த முடிவை நாம் எடுத்திருக்கின்றோம். முக்கியமான முடிவு, முக்கியமான முடிவு. ஒரு பக்கம் திமுக, மறுபக்கம் அண்ணா திமுக, நாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. திமுக, அண்ணா திமுக படத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கின்றவர்கள். நாம் திட்டங்களை, நிறைய திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். வாய்ப்பை கொடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வோம். இந்த காட்பாடி சட்டமன்ற தொகுதி, இது எந்த தொகுதி உங்களுக்கு தெரியும்? அமைச்சர் தொகுதி, அண்ணன் துரைமுருகன் அவருடைய தொகுதி. அதே போன்று நாடாளுமன்றம் ஜெகத் ரட்சகன் அவரது தொகுதி. இந்த 2 தொகுதியும் இணைந்திருக்கிறது. 2 வேட்பாளர்கள் இணைந்த இந்த சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றம் அரக்கோணம், சட்டமன்றம் காட்பாடி. ஆனால் இங்கே நிற்பது நம்முடைய பாலு, வழக்கறிஞர் பாலு அவர்கள். பாலு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகளை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஐயா ஒவ்வொரு முறையும் வழக்கு தொடர வேண்டும் என்றால் பாலு அழைத்து, பாலு இதுல கேஸ் போடுங்க. எதற்கு போட்டிருக்க? ஏமா உங்களுக்கு தெரியுமா பாலு பத்தி? தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாலு அவர்கள் தமிழ்நாட்டில் 3221 சாராய கடை, டாஸ்மாக் கடையை ஒரே நாளிலே மூடியிருக்கின்றார். ஒரே நாளில். நினைச்சு பாருங்க. 2221 டாஸ்மாக் கடையை ஒரே நாளில், மொத்தம் இருந்தது 6000. அதுல கால்வாசி டாஸ்மாக் கடைய ஒரே நாள்ல நீதிமன்றம் போய் மூடிட்டார். அப்படி இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் 90,000 சாராய கடைகளை மூடியிருக்கின்ற சாதனையாளர் நம்முடைய வழக்கறிஞர் பாலு. உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு ஆணையை வாங்கினார், தீர்ப்பு வாங்கினார் பாலு அவர்கள். ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையை மூடிய ஒரு வேட்பாளர், மறுபக்கம் அந்த டாஸ்மாக் கடையை சப்ளை செய்கின்ற சாராய முதலாளி ஜெகத் ரட்சகன் ஒரு வேட்பாளர். யார் உங்களுக்கு வேணும்? பெண்கள் முடிவு பண்ணிட்டோம். யாருமா வேணும் உங்களுக்கு? மது ஆலை உரிமையாளர் வேணுமா, அல்லது மதுவை எதிர்க்கின்ற போராளி வேணுமா? நிச்சயமாக நமக்கு போராளி தான் வேண்டும்.
போராளிதான். ஏன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமை எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாடு மக்கள் ஓரளவுக்கு வேட்பாளர் யாரு, வேட்பாளர் நல்லவரா, படிச்சவரா, நேர்மையானவரா, சிந்திக்கக்கூடியவரா, இந்த தொகுதிக்கு ஏதாவது செய்வாரா, அப்படியெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு மக்கள் ஒரு மனசுல ஒரு சிந்தனை கொஞ்சம் இருந்தது. ஆனா இந்த 20 ஆண்டு காலமாக மக்கள் வேட்பாளரை அவ்வளவு பார்க்கறது கிடையாது. சின்னத்தை பார்த்துட்டு எவ்வளவு கொடுப்பாங்க, சரி நீ சொல்ற திட்டம்லாம் சொல்ற, சரி சாமி நீ எவ்வளவு கொடுப்ப, அந்த நிலையில் இன்று வந்திருக்கிறது தமிழ்நாடு. இதற்கு காரணம் யாரு? இந்த இரு கட்சிகளும் தான் காரணம். இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த புதுமையான திட்டங்கள் கொடுக்க முடியாது. இவரிடம் கேள்வி நீங்கள் கேட்கலாம், பதில் வராது. காரணம் அவர்களால் எதுவும் தெரியாது, செய்ய முடியாது. இன்று ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றார். என்ன கேள்வி? சமூக நீதி பேசுகின்ற ஐயா பிஜேபி கூட்டணி எப்படி அமைத்தார் என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்ற கேள்வி. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் திடீரென்று இந்த கூட்டணியில் சேரவில்லை. நாங்கள் 1998 அன்றைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே இந்த கூட்டணியில் நாங்கள் 6 ஆண்டு காலம் இருந்தோம். அந்த கூட்டணியிலே எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் இருந்தார்கள். நம்முடைய இங்க இருக்கின்ற எம்பி சண்முகம் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே கூட்டணியிலே இருந்தார்கள். அதே கூட்டணியிலே ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தானே இருந்தீர்கள். நீங்களும் தானே அந்த கூட்டணியில், பிஜேபி கூட்டணியில் 5 ஆண்டு காலம் நீங்களும் தானே இருந்தீர்கள். உங்களுடைய அமைச்சர்களும் இந்த கூட்டணியில் தானே இருந்தார்கள். அதை நீங்கள் மறந்துவிட்டு எங்களை கேள்வி கேட்கின்ற ஸ்டாலின் அவர்களே. அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி 2014 பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக, பாமக, பிஜேபி. 2021 தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக, பாமக, பிஜேபி. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாமக, பிஜேபி, அதிமுக வெளியேறி இருக்கிறது. அவ்வளவுதான். ஏதோ நீங்க கேட்கறத பார்த்தா ஏதோ புதுசா நாங்க சேர்ந்த மாதிரி, எங்க கொள்கையெல்லாம் விட்டுட்டு நாங்க சேர்ந்த மாதிரியும். இவ்வளவு காலமா கூட்டணியில தான் இருந்தோம். எங்க கொள்கைகளை நாங்க விட்டுட்டோமா? நாங்க போராட்டத்தை விட்டுட்டோமா? கேள்வி கேட்கறதை விட்டுட்டோமா? சமூக நீதியை விட்டுட்டோமா? இல்லையே. எந்த கூட்டணியில் இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதியை ஒரு துளியும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது, விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனா நீங்க அப்படி இல்ல ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிடையாது. அப்படி நீங்க சமூக நீதினா என்னன்னு நீங்க மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு முன்பு இருந்த கலைஞருக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருந்தது, அதுல மாற்று கருத்து கிடையாது. கலைஞர் அவர்கள் இன்று இருந்திருந்தால் இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு ஒண்ணு கையெழுத்து நேரம் போட்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு அவர் இல்ல. நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்ல. உங்களை சுத்தி 4 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் நாம் பார்க்கலாம், அவங்க எல்லாம் வியாபாரிகள். அமைச்சர்கள் போர்வையில வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள் அவங்க எல்லாம், அமைச்சர்கள் கிடையாது. அந்த 4 வியாபாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டுதான் நீங்க ஆட்சியை நடத்துறீங்க. திமுக 2-3 அமைச்சர்கள் நல்லா தான் பண்றாங்க. ஆனா முதலமைச்சர் சுத்தி இருக்கிற 4 அமைச்சர்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், கூறா வித்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை வியாபாரிகள். அவங்க சமூக நீதி பத்தி எப்படி பேசுவாங்க? உங்களுக்கு எப்படி அதை சொல்லி கொடுப்பாங்க? இல்ல, உங்களுக்கு அதை நீங்க சமூக நீதி நீங்க மறந்துட்டீங்க. எங்களை பத்தி பேசாது, எங்களுக்கு பாடம் நீங்க நடத்தாதீங்க. நாங்க உங்களுக்கு பாடம் நடத்தணும். சமூக நீதினா என்ன, அதுக்கு என்ன செய்யணும், நாங்க தான் உங்களுக்கு பாடம் நடத்த முடியும். எங்களுக்கு அந்த தகுதி எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது, சொல்லறதுக்கு தகுதி கிடையாது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் ஏதோ பாமக இங்க போவாங்க அங்க போவாங்க, பாமக நாங்க 10% கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன 10% நீங்க கொடுத்தீங்க? எங்களுக்கு எப்படி கொடுத்தீங்க? நீங்க அப்படியே தூக்கி கொடுத்துட்டீங்களா? மனசார எடுத்துக்கீங்கன்னு கொடுத்தீங்களா? 2019 கூட்டணி, உங்க கூட கூட்டணி அமைச்சோம். உங்க கூட கூட்டணி அமைச்சு 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். என்னடா பண்ணீங்க? 10 அம்ச கோரிக்கைகளை வைத்தோம். அந்த 10 அம்ச கோரிக்கையில முதல் கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு
உள் ஒதுக்கீடு வேண்டும் என. இரண்டாவது கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என. மூணாவது கோரிக்கை தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என. நாலாவது கோரிக்கை தடுப்பணைகளை ஆறுகளில் தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என. அடுத்த கோரிக்கை மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என. அடுத்த கோரிக்கை காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்க வேண்டும் என. இதெல்லாம் நியாயமான கோரிக்கை, சமூக நீதி கோரிக்கை தானே. இந்த கோரிக்கைகள் 2 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்தீர்களே எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அதை நீங்கள் நிறைவேற்றினீர்களா? உங்களுக்கு மனசாட்சி கேளுங்க. 2 ஆண்டு காலம் வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த 2 ஆண்டு காலம் நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும். நாங்க உங்க கூட்டணி வந்ததுனால தான் நீங்க 9 சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 9 தொகுதியில் 5 தொகுதி எங்களால் தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நாங்க இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கவுந்திருக்கோம், முடிஞ்சு போச்சுக்கோம். எங்களால் தான் 2 ஆண்டு காலம் நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க. அந்த 2 ஆண்டு காலத்தில் நானும் மருத்துவர் ஐயாவும் உங்களை வந்து எத்தனை முறை சந்திச்சோம். எப்படியாவது இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, எப்படியாவது கொடுங்க, எத்தனை முறை சந்திச்சோம். அப்போ நீங்க கொடுத்தீங்களா? 4 மாதம் போராட்டங்கள் நடத்தணுமே. கிராமத்தில் போராட்டம், ஒன்றியத்தில் போராட்டம், மாவட்டத்தில் போராட்டம், மாநிலத்தில் போராட்டம், 4 மாதம் நடத்தணும் போராட்டங்கள். அப்பயும் நீங்க கொடுக்கலையே. பிறகு ஐயாவும் நானும் முடிவு பண்ணோம் என்னன்னு, சரி அந்த சட்டமன்ற தேர்தல் பரவாயில்லை போனா போது, நமக்கு வேண்டியது இடஒதுக்கீடு. ஏன்னா இவ்வளவு காலமா போராட்டம் நடத்தி 40 வருஷமா போராட்டம் நடத்தி 21 உயிர்களை ஒரே நாள் இழந்து நூற்றுக்கணக்கான உயிர்களை நாங்கள் இடஒதுக்கீடுக்காக இழந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான வழக்கு, இன்னும் வழக்கு நடந்துட்டு. இதற்காக பரவாயில்ல சட்டமன்ற தேர்தல் பரவாயில்லைன்னு சொல்லி, ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஐயா நீங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்கள் உங்களுடன் கூட்டணி வருகின்றோம். எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கல. தேர்தல் நேரத்தில் போய் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், தேர்தல் பிறகு பார்த்துக்கலாம் எவ்வளவு சொல்லி பார்த்தார். ஆனா ஐயா பிடிவாதமா, நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா நாங்க உங்க கூட கூட்டணி வரமாட்டோம், தனியா போட்டிடுவோம் அந்த முடிவெடுத்தார். பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறகுறையா ஏத்துக்கிட்டு, அதன் பிறகு என்ன செஞ்சார் தெரியல உங்களுக்கு. தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க. 12 மணிக்கு ஜிகே மணி கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த இவ்வளவுதான் உங்க சீட்டு கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டா 1 மணிக்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவோம். எவ்வளவு அநியாயம் அது. 2 ஆண்டு காலம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம், 4 மாதமா போராடிட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 மணிக்கு எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க. எலெக்ஷன் அறிவிச்சா சட்டம் கொண்டு வர முடியாது. 12 மணிக்கு லிஸ்ட் கொடுக்கிறார், இதுல எவ்வளவுதான் சீட்டு, கையெழுத்து போடுங்க. அப்படி கையெழுத்து போடலன்னா நாங்க இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டோம். ஐயா கோவம் வந்துடுச்சு. ஜிகே மணி பார்த்து, மணி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எதுவுமே கொடு அவர்கிட்ட. எனக்கு சீட்டு வேணாம், ஒண்ணு வேணாம், இடஒதுக்கீடு கொடுத்து. அப்படிதான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சது. இவர் வந்து அப்படியே தூக்கி கொடுக்கிறார். அறகுறையா கொடுத்தாங்க, மனசால கொடுக்கல, அறகுறையா கொடுத்தனால இந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க. கடைசி நாள் கொடுத்ததால சட்டத்தை ரத்து பண்ணாங்க. வழக்கறிஞர் பாலுக்கு எல்லாமே தெரியும். 1 மாதத்துக்கு முன்பு இந்த இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்கன்னா நீதிமன்றம் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது, ரத்து பண்ணிருக்க மாட்டாங்க. பிறகு ரத்து பண்ண உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் மீண்டும் திமுக அரசு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இதுவரைக்கும் யாராவது வாய் தந்து பேசியிருக்காரா? இல்ல. இன்னைக்கு நான் தான் கொடுத்தேன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலே அவர் உணர்வுபூர்வமா கொடுத்திருந்தாருன்னா இந்நேரம் இந்த வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என எங்கேயாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லிருக்கணும்ல. சரி, அவர் தான் சொல்லல. அவரை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் இருந்தாங்களே சமுதாயத்தில், அவங்க யாராவது சொல்லிருக்கலாமே. சட்டமன்றத்தில் சமீபத்தில் நடந்த சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டம் போட்டுவிட்டு உள்ள போய் போராடினாங்களே சட்டமன்றத்தில். அப்போ
அதிமுக கிட்ட 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே, அந்த 66 பேர்ல யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்குள்ள வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்களா? இல்லையே. என்னையா நீங்க பேசுறீங்க? 10% பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாராவது தகுதி இருக்காயா? இல்ல. இது வெறும் நாடகம். இத கிராமத்தில் போயிட்டு அதிமுக காரங்களா நாங்க தான் 10% கொடுத்தோம், நீங்க எங்க கூட வரல. லட்சணம் தெரியும், கொடுத்த லட்சணம் தெரியல. இப்போ புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் யாரும் உண்மையானவர்கள் கிடையாது. இந்த பக்கம் வாங்க, திமுக பக்கம் வாங்க. இப்போ 2 ஆண்டு காலம் சட்டம் ரத்தாகி 2 ஆண்டு காலம். இந்த 2 ஆண்டு காலத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, கொடுக்கலாம். ஆனால் தரவுகளை சேகரித்து கொடுங்கள், டேட்டா வச்சு கொடுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க சொன்னாங்க. 2 ஆண்டு காலத்தில் நான் முதலமைச்சராக கிட்டத்தட்ட 4 முறை பார்த்துட்டேன். ஐயா 3 முறை பார்த்தார். ஜி.கே. மணி அவர்களும் நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களும் முதலமைச்சர் அவர்களை 10 முறை பார்த்துட்டாரு. வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த 2 ஆண்டு காலத்தில் 500 முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் உறுப்பினர்கள் தலைவர்களையும் 1 முறை 2 முறை 100 முறை கிடையாது, 500 முறை தொடர்பு கொண்டு இந்த 2 ஆண்டு காலத்தில் எத்தனை போராட்டம் நடத்தினார்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், பாலு பாத்தீங்களா, பேசுனீங்களா? 500 முறை நடந்தது. 500 முறை பேசியும் ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம், நான் சந்தித்தோம், வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்தோம். ஸ்டாலின் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு சட்டம் கொண்டு வர ஒரு துளியும் மனதில்லை, அவர்களுக்கு மனதில்லை. நான் சொன்ன தொடக்கத்தில் இந்த தொகுதியின் அமைச்சர் அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், நான் கேட்கிறேன், 2 ஆண்டு காலம் நாங்க கேட்டுட்டு இருக்கோமே உங்க அமைச்சர் கிட்ட, உங்க முதலமைச்சர் கேட்டுட்டு இருக்கோமே, ஏன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மனசு வச்சிருந்தாருன்னா அவங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டு, தம்பி ஸ்டாலின் அவர்கள் இந்நேரம் கலைஞர் இருந்திருந்தாருன்னா அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயம், கூலி வேலை செய்யற சமுதாயம், உழைக்கின்ற சமுதாயம், ரோடு போடுற சமுதாயம், சமுதாயத்திற்கு கல்வியும் வேலை வாய்ப்பு எப்படியாவது கொஞ்சம் கொடுங்க, சமூக நீதி நிலைநாட்டுங்கன்னு அந்த துரைமுருகன் அவர்கள் அவருடைய முதலமைச்சரை பார்த்து கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்டாரா? இல்லையா? இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் செல்வாக்கு படைத்தவர், திமுகவில் செல்வாக்கு படைத்தவர். ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி விழா என்றால் ஜெகத் ரட்சகன் அவர்களை பார்த்து இதை நடத்துங்கன்னு சொன்னா நடத்திடுவார். அப்படிப்பட்ட ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒரு முறையாவது அவருடைய முதலமைச்சரை பார்த்து, இந்த சமுதாயம் மிக மிக பின்தங்கிய சமுதாயம், இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த இரு சமுதாயங்களும் 40 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட சமுதாயங்கள். இந்த இரு சமுதாயங்கள் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் சொல்கின்றோம் இது சமூக நீதி பிரச்சனை என்று. ஆனால் இங்க இருக்கின்ற அமைச்சரோ சரி, திமுக சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ சரி, அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இல்லையே. எங்களுடைய பாலுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கிறது, எங்களுடைய கட்சிக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஐயாவுடைய அடிமட்ட கொள்கை சமூக நீதி. இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த இரு கட்சிகளும் வேண்டாம் என்ற முடிவெடுத்திருக்கின்றோம். 57 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள். ஏதோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பரவாயில்ல, விட்டுட்டு போகலாம், பரவாயில்ல. 57 ஆண்டுகள் என்றால் 3 தலைமுறைகள், அரை நூற்றாண்டுக்கு மேல் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் புதியதாக ஏதாவது கொடுக்க முடியுமா? இல்லை. அவருடைய சிந்தனை எல்லாம் மங்கி போயிடுச்சு. அண்ணா அவர்கள் தொடங்கிய நோக்கம் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, மது விலக்குக்காக அண்ணா தொடங்கிய அந்த நோக்கத்தை இந்த இரு கட்சிகளும் மறந்து
ஆட்சியை வைத்து அதிகாரத்தை வைத்து வணிகம் வியாபாரம் பியூர் பிசினஸ். This government is doing pure business, no administration, only corruption. ஊழல் 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 எங்க பார்த்தாலும் கொள்ளை, மணல் கொள்ளையில எல்லா கொள்ளையும் நடந்துட்டு. அதனால்தான் போதும் என்ற முடிவெடுத்தோம். போதும் என்ற முடிவெடுத்து கூட்டணி நாம் சேர்ந்திருக்கின்றோம். காரணம், இந்த தேர்தலுடைய வெற்றி தான் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். பாட்டாளி அங்கமாக இருக்கும். இந்த 2 பேர்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்துட்டோம்ப்பா, என்னால இதுக்கு மேல முடியலமா. ஒவ்வொரு முறையும் இந்த 2 கட்சியும் ஆட்சிக்கு கொண்டு வருவோம். எங்க தோல்ல தான் சுமப்போம். உயிரை கொடுத்து வேலை செய்வோம். உயிரை கொடுத்து அவங்களுக்கு வெற்றி பெற வைப்போம். உயிரை கொடுத்து அவங்களை முதலமைச்சர் ஆக்குவோம். கடைசியில முதலமைச்சர் ஆக்கின பிறகு, ஐயா எங்களுக்கு 10% கொடுங்கய்யா, 10.5% இடஒதுக்கீடு கொடுங்கய்யா, ஐயா எங்களுக்கு எப்படியாவது சாதிவாரி கணக்கு நடத்துங்கய்யா, ஐயா ஒரு 100 சாராய கடையாவது மூடுங்க ஐயா, ஐயா இந்த ஏரி குளங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா, இந்த ஆத்துல கொஞ்சம் தடுப்பணை கட்டுங்க ஐயா. இப்படி ஒவ்வொன்றும் அவங்க கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய சூழல் இருக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். எவ்வளவு காலமா அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணும். 2026 நம்ம ஆட்சிக்கு வருவோம். நம்ம கூட்டணி ஆட்சி, நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம கையெழுத்து போடுவோம். இவங்க யார் நமக்கு கொடுக்கிறது? இவங்க கொடுக்க போறது கிடையாது. கொடுக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு கிடையாது. இவங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு அடிமட்ட கொள்கையும் கிடையாது. சரி, கொஞ்சம் சீரியஸா பேசிட்டேன். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி என்னுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில வாக்கிங் போற நேரத்துல ஒரு பூ விற்கிற அம்மாவை போய் பார்த்திருக்கிறார். அந்த அம்மா பார்த்துட்டு, அம்மா நான் கொடுத்த அந்த 1000 ரூபாய் வந்துருச்சாம்மா அப்படி கேட்டிருக்காரு. நம்ம உங்களுக்கு தான் வந்துருச்சாம்மா? 1000 ரூபாய் வந்துருச்சா? வரலையா? சரி. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா வந்தது ஐயா. அப்படியா? அந்த 1000 ரூபாவை நீங்க செலவு பண்ணி மிச்சம் நீங்க எடுத்து பேங்க்ல போடுங்கன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் வீட்டு செலவு எல்லாம் பண்ணிட்டு மிச்சம் வந்து பேங்க்ல போடணுமா? ஸ்டாலின் அவர்களே, எந்த காலத்துல நீங்க இருக்கிறீங்க? அமினிஷியா வந்துருச்சு போல இருக்கு. இது 2024. அவர் இன்னும் 1924 இருக்கிறார். 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். அப்பதான் 1000 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணி மீதி பேங்க்ல போடலாம். இது 2024. காலையில 1000 ரூபாய் கொடுத்தா மாலையில எங்க இருக்கும் அந்த பணம்? டாஸ்மாக் கடையில இருக்கும். வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து டாஸ்மாக்ல குடிச்சு முடிச்சாதான் அவனுக்கு நிம்மதி. 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ண போறாங்க இவங்க எல்லாம்? 1000 ரூபாய் கொடுத்து இவங்க வாழ்க்கையை மாத்திடுமா அந்த 1000 ரூபாய்? இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்குறது அதான் 1000 ரூபாய். இந்த கையில உங்களுக்கு கொடுத்து அந்த கையில டாஸ்மாக். உலகத்துல நான் எத்தனையோ நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டு அரசு மாதிரி இலக்கு வைக்கிற அரசு நான் பார்த்தது கிடையாது. எதுக்கு திரும்ப இலக்கு வச்சிருக்கிறாங்க? டார்கெட் எதுக்கு திரும்ப வச்சிருக்கிறாங்க? குடிக்கிறது. பொதுவா நல்ல அரசு எதுக்கு இலக்கு வைக்கும் தெரியுமா? கல்வி, சுகாதாரம், விவசாயம், வேளாண்மை, பொருளாதாரம், இதெல்லாம். எக்கனாமிக் growth எவ்வளவு, அக்ரிகல்ச்சரல் growth எவ்வளவு, இல்லிட்ரசி இருக்கு, அதை எப்படி லிட்ரஸி ஆக்கணும், அனைவருக்கும் தடுப்பூசி போடுறாங்களா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் டார்கெட் வைக்கணும். ஆனா தமிழக அரசு எதுக்கு டார்கெட் வைக்குது? அமைச்சர் சொல்றார், இந்த வருஷம் 44,000 கோடி தான் குடிச்சானுங்க தமிழ்நாட்டு மக்கள், போதல. அடுத்த வருஷம் எப்படியாவது 50,000 கோடி குடிக்கணும். அப்பா இதெல்லவா டார்கெட்? படுபாவீங்களா? தமிழ்நாட்டை நாசப்படுத்தீங்களா? இன்னுமாடா நாசப்படுத்தணும். அடுத்த வருஷம் டார்கெட் வச்சிருக்காரு, இலக்கு வச்சிருக்காரு. அடுத்த வருஷம் அமைச்சர் என்ன, இந்த வருஷம் 50,000 கோடி, அடுத்த வருஷம் 55,000 கோடி குடிக்கணும். சிந்தித்து பாருங்க. எனக்கு கோபம் வருது, உங்களுக்கு வருதா? வருதா? வரணும். இப்ப கூட கோபப்படலனா அதுக்கப்புறம் தேர்தல் நேரத்தில் பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து 500, 1000 கொடுப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கோபம் தான் இருக்கும்.
ஆத்திரமா இருப்பீங்க. விலைவாசி ஏத்திட்டாங்க. கரண்ட் பில்லு போன வருஷம் நான் 1800 ரூபாய் கட்டினேன். இந்த வருஷம் நான் 2300 ரூபாய் கட்டுறேன். 500 ரூபாய் கரண்ட் பில் ஏத்திட்டாங்க. போன வருஷம் நான் கரண்ட் பில் 5000 ரூபாய் கட்டினேன். இன்னைக்கு 12500 ரூபாய் கட்டுறேன். பால் விலை ஏறி போச்சு. மின்சார விலை கட்டணம் ஏறி போயிடுச்சு. வீட்டு வரி கட்டணம் ஏறி போயிடுச்சு. பத்திரப்பதிவு ஏறி போயிடுச்சு. இதெல்லாம் சொத்து வரி ஏறி போயிடுச்சு. எல்லாமே ஏத்திட்டாங்க. அப்படி கோபம் உங்களுக்கு இருக்கு. ஆனா தேர்தலுக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய் காந்தியை பார்த்து ஐயோ காசு கொடுத்துட்டாங்க. இந்த தப்பதான் எவ்வளவு காலமா செஞ்சுட்டு இருக்கீங்க? 57 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. 5 வருஷம் 10 வருஷம் இல்லம்மா, 57 வருஷமா. 5 வருஷம் கோபமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அந்த கோபம் எல்லாம் ஒரு நாளுக்கு போயிடும். ஒரே நாள் தான். அதுக்கப்புறம் போனதுக்கு பிறகு எலெக்ஷன் முடிச்ச உடனே ஐயோ தப்பு பண்ணிட்டு மேடா, திருப்பி 5 ஆண்டு காலம் அது எண்ணி 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 எங்களுக்கு நாங்க என்ன கேட்கிறோமா? உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும், விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கணும், வேலை வாய்ப்பு பெருகணும், நீர் மேலாண்மை பெருகணும், அடுத்த தலைமுறைகள் நல்லா சந்தோஷமா இருக்கணும், மது ஒழிக்கணும், போதைப் பொருட்களை அழிக்கணும். நாங்க கேட்கறது தப்பா? நியாயமா தானே கேட்கிறோம். இதுல ஏதாவது ஒண்ணு திமுக அண்ணா திமுக செய்ய முடியுமா? முடியாது. அதனால தானே நாங்க இந்த கூட்டணி போனோம், முடிவெடுத்திருக்கின்றோம். நல்ல முடிவு, நல்ல முடிவு. ஏனால் இது நம் வருங்காலம், தமிழ்நாட்டினுடைய வருங்காலம், எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கூட்டணி அமைத்திருக்கின்றோம். இந்த கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். உதயநிதி தம்பி உதயநிதி அவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் போறப்போ கும்பலா கத்துனாங்க, ஐயா அந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கேட்டாங்க. அவர் உதயநிதி அவர்கள் என்னன்னு கேட்டார். இல்ல டாஸ்மாக் கடை மூடுங்க. டாஸ்மாக் கடை மூடணுமா? கோபமா கேட்டார். ஏன் நான் மூடணும்? 2016 அவர் சொன்ன விளக்கம், 2016 கலைஞர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று நாங்க கலைஞர் கோரிக்கை வச்சாரு. அப்ப நீங்க கலைஞரை வெற்றி பெற வைக்கல, அதனால்தான் நாங்க டாஸ்மாக் கடை இன்னைக்கு நான் மூடல ஒரு பதில் சொன்னார். எனக்கு புரியல. 2016 நடந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்தா மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக அப்போ வெற்றி பெறலையா, இப்ப வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அப்போ எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க கொண்டு வர மாட்டோம் என்று சொல்கின்ற ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்களே, அப்போ உங்க தேர்தலில் நீங்க தோல்வி அடைஞ்சா உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்களா? அப்போ உங்க கொள்கையை நான் சட்டம் மாத்திர மாதிரி உங்க கொள்கையை மாத்திப்பீங்களா? நீங்களா நாங்க பாட்டாளி மகிழ்ச்சி எப்படி ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எங்கள் கொள்கையில் உறுதியாக நாங்கள் இருப்போம். எங்கள் ஐயா உறுதியாக இருப்பார்கள், எது சொன்னாலும் உறுதியாக இருப்பார். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் எங்களால் கொண்டு வர முடியும். நம்முடைய அரங்க வேலு அவர்கள் பாலு சொன்னவர் ரயில்வே திட்டங்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக எங்களால மட்டும் தான் முடியும். எந்த நம்பிக்கையில் நான் சொல்றேன். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், திமுக இவர்கள் ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாங்க? 67 தமிழ் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள். எவ்வளவு நேரம் இருக்கு? திமுக தமிழை வைத்து மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்னைக்கு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் அன்னைக்கு பேசின முழக்கமிட்டார்கள். ஆனா இன்னைக்கு எதெல்லாம் தமிழ் இருக்கா? இல்லையே. தமிழை மறந்துட்டாங்க. இந்தியாவிலேயே தமிழ் படிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஒரே மாநிலம், அதாவது தாய்மொழி படிக்காமல் பட்டம் பெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இது வெட்கக்கேடுதான். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது, கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது,
ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கணும். ஆனா இவங்க தமிழ் வச்சுதான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்றார், என்ன சொல்றாரு, எனக்கு தமிழ் தெரியலையே, எனக்கு கவலையா வருத்தமா இருக்குது, நான் தமிழ் கத்துக்கணும். ஏதோ 2-3 வார்த்தை பேசுறார், அதுக்கு கிண்டல் அடிக்கிறார். நீங்க தான் தமிழை மறந்துட்டீங்க, நாங்க மறக்கல, மறக்கவும் முடியாது. சேலத்தில் நடந்த மாநாடு, 10 நாட்கள் முன்ன நடந்த மாநாடு நடந்தது. அதுல பிரதமர் மோடி அவர்கள் நேரா மேடைக்கு வந்து யார கையை பிடிக்கிறாரு? ஐயா கையை. யார கட்டி பிடிச்சாரு? ஐயாவை கட்டி பிடிச்சாரு. இது ஏதோ மேடைக்காக பண்ணல. நானும் ஐயாவும் பல முறை பிரதமர் மோடி அவரை சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அது அவருடைய அலுவலகத்துக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் கட்டி பிடிச்சு பாசமாக இருப்பார். அந்த கூட்டத்தில் பேசுகிறார் மோடி அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியிலே, அதாவது இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார். மருத்துவர் ஐயாவுடைய அனுபவமும் அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார். இதானே ஐயாவுக்கு பிரதமர் கொடுக்கின்ற மரியாதை. இந்த நட்பை பயன்படுத்தி நிச்சயமாக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் எங்களால் கொண்டு வர முடியும், உறுதியாக முடியும். கடந்த காலத்திலே பிரதமர் வாஜ்பாய் அவர்களை நட்பை பயன்படுத்தி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு திட்டங்கள் கொண்டு வந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கும் பல திட்டங்கள் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நிச்சயமாக திட்டங்களை கொண்டு வருவார். ஐயா சொன்னார், நிச்சயமா மோடி அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவார், சந்தேகம் வேண்டாம். இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு மத்திய அரசு எப்படி உறவு இருக்கிறது? இங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சி மத்திய அரசு பார்த்தா அப்படியே சண்டை போடுறோம். சண்டை போட்டா ஒண்ணும் கிடைக்காது. ஒரு பக்குவமா பேசணும், ஓரளவுக்கு பேசணும். நீங்க இணக்கமா இருக்கணும்னு நான் சொல்லல, நீங்களுடைய சுயாட்சி இழக்கணும்னு நான் சொல்லல. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்க நிச்சயமா ஒரு பக்குவமா கேட்கணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா விட்டு பணமா எங்க ஆத்தா விட்ட பணமா எல்லாம் பேசணும்னா ஒண்ணும் கிடைக்காது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. உறுதியாக நாங்கள் தமிழ்நாட்டினுடைய அத்துணை திட்டங்களும், ரயில்வே திட்டம் இருந்தாலும் சரி, நீர் மேலாண்மை திட்டம் இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகள் இருந்தாலும் சரி, உறுதியாக எங்களால் கொண்டு வர முடியும். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுடைய நகைக்கடை தள்ளுபடி பண்ணுவோம். ஏமா யாராவது நகைக்கடை தள்ளுபடி பண்ணாங்களா? கல்வி கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. அரசு ஊழியர்களே, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், பறிஞ்சு கட்டிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்களே, இந்த ஜாக்டோ ஜியோ அந்த அசோசியேஷன் இந்த அசோசியேஷன் எல்லாம் ஓட்டு போட்டீங்களே, என்னன்னு உங்களை சொல்லி ஏமாத்தினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னார்களே, கொண்டு வந்தாங்களா? அரசு ஊழியர்களுக்கு கிடைச்சது என்ன? திமுக உங்களுக்கு கொடுத்தது என்ன? நாமம், பட்ட நாமம். இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம், அது உறுதி. உங்களுக்கு பல உறுதிகள் நான் தருகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு நாங்கள் வேலைகளை உருவாக்க நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக சட்டம் கொண்டு வந்தாங்களா? நம்ம தொழிற்சாலை எங்கிருந்து வேலை செய்யறாங்க? எங்கிருந்தோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சு சுத்திட்டு இருக்கிறான். வேலை இல்லாதனால்தான் அவன் போய் டாஸ்மாக் கடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். தமிழக மக்களே, கடைசியாக உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். திமுக கூட்டணிக்கு நீங்கள் 38 உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய தவறு! அந்த தவறை மீண்டும் இந்த தேர்தலில் செய்யாதீர்கள். 38 உறுப்பினர்கள், தமிழ்நாட்டில் 39 உறுப்பினர்களில் 38 பேர் திமுக கூட்டணிக்கு நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள்.
அந்த 38 பேர் என்ன பண்ணாங்க? ஏதாவது பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு? டெல்லியில போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். ஏதாவது ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்களா? அவங்களால ஏதாவது ஒரு பயன் இருந்ததா? இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டிற்கோ இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்? தவறை மீண்டும் செய்யாதீர்கள் தமிழக மக்களே. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்ற வகையில ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவோம். நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இருக்க வேண்டும். எங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். வைத்து எங்களுடைய வேட்பாளர் மிகச்சிறந்த வேட்பாளர், ஒரு வழக்கறிஞர், ஒரு போராளி. சமூக நீதினா இது ஒரு இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. சமூக நீதி தான் மதுவிலக்கு, போதை ஒழிப்பு, நல்ல வீடு, குடிநீர், கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம் எல்லாமே சேர்ந்து சமூக நீதி. அதை பயன்படுத்தி நம்முடைய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள். மாம்பழம் சின்னத்திலே பாலு அவர்கள் நம்முடைய இடமான காவலர், சமூக நீதி போராளி, மருத்துவர் ஐயாவுடைய நல்லாசி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாசி பெற்றவர், நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நல்லாசி பெற்றவர், இங்கே இருக்கின்ற நம்முடைய புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர்கள், அருமை சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள், அருமை சகோதரர் ஜி கே வாசன் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நல்லாசி பெற்றவர். இப்படியெல்லாம் இருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.